Today we are going to see life poem. So 10th standard new syllabus English bookல யூனிட் 1ல இருக்கிற போயம் தான் லைஃப் அப்படின்ற போயம். ஸோ இன்னைக்கு இந்த லைஃப் அப்படின்ற போயமோட சம்மரியை தமிழில் பார்க்கலாம் வாங்க. இந்த போயம் எழுதினவர் ஹென்ரி வேன் டைக் அப்படின்ற அமெரிக்கன் ஆத்தர் தான் இந்த போயமை எழுதியிருக்காரு. இவர் ஒரு ஆத்தராகவும் இருந்திருக்காரு, ஒரு சமய தொண்டராகவும் இருந்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா எஜுகேட்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ எஜுகேட்டர்னால் நம்மளுக்கு கல்வி கற்பிப்பவர் தான் எஜுகேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவர் எஜுகேட்டராகவும் இருந்திருக்காரு, ஆத்தராகவும் இருந்திருக்காரு, பொயட்டாகவும் இருந்திருக்காரு, கிளர்ஜி மேனாகவும் இருந்திருக்காரு. கிளர்ஜி மேன் அப்படின்ற மீனிங் பார்த்திங்கன்னா சமய தொண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கிளர்ஜி மேன். இவர் வாழ்ந்த காலம் 1852ல் இருந்து 1933 வரைக்கும் இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் 1899 இருந்து 1923 வரைக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை டீச் பண்ணுற ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. இவர் அமெரிக்கன் அகாடமியில் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்க்கு எலெக்ட் பண்ணப்பட்டார், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹானர்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கு நிறைய பாராட்டுகளும் நிறைய பரிசுகளும் இவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் ரிசீவ்டு மெனி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயமோட ஆத்தரை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ போயம் பார்க்கலாம் வாங்க. லைஃப் அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ வாழ்க்கையை பற்றின போயமை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற லைஃப் போயம் ஒரு சோனட் ஃபார்மில் அமைஞ்சிருக்கு. சோனட்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இட்டாலியன் வேர்ட் சோனட்டோ அப்படின்ற வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ண வேர்டு தான் இந்த சோனட். சொனட்டோ அப்படின்ற மீனிங் லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக் அப்படின்ற ஒரு மீனிங். பொதுவாக ஒரு சோனட்டில் 14 லைன்ஸ் இருக்கும். அதை இயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருப்பாங்க. இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா ஒரு லைனில் 10 சிலபிள்ஸ் இருக்கும் அண்ட் எவ்ரி செகண்ட் பீட்டும் அக்சென்டடாக இருக்கும். அதாவது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க, அதாவது அழுத்தம் கொடுத்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சோனட்டோட ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு 6 லைன்ஸை செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைம் ஸ்கீமை பேஸ் பண்ணியும் சோனட்டை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா சோனட் அப்படின்றது 2 டைப்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் த இட்டாலியன் சோனட், செகண்ட் டைப் த இங்கிலீஷ் சோனட். ஸோ சோனட் அப்படின்னா லிட்டில் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டில் சாங் இல்லைன்னா லிட்டில் லிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ லைஃப் போயம் பார்க்கலாம். லைஃப் போயம் ஒரு சோனட் அப்படின்றதுனால இதில் 14 லைன்ஸ் இருக்குது. நீங்கள் புக்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டான்சாஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் 8 லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 8 லைன்ஸை ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் 6 லைன்ஸ் இருக்கும். அதை செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 14 லைன் இருக்கிற போயம் சொனட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோனட் எப்பவுமே 2வாக டிவைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் 8 லைன்ஸ் இருக்கும், செகண்ட் ஸ்டான்ஸாவில் 6 லைன்ஸ் இருக்கும். ஸோ 8 லைன்ஸ் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை ஆக்டேவ்னு சொல்லுவாங்க. 6 லைன்ஸ் இருக்கிற செகண்ட் ஸ்டான்ஸாவை செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்க்கலாம். இந்த போயமோட மீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போயமை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோஸ்லாம் ரீட் பண்ணும்போது எங்கே பங்க்சுவேஷன் மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அதே ரூல்ஸை தான் நம்ம போயம்க்கு ரீட் பண்ணுறதுக்கும் பங்க்சுவேஷன்லாம் பார்த்து சேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீட் பண்ணணும். இப்போ இந்த போயமோட 4th, 5th, 6th ஸ்டான்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த லைனோட நெக்ஸ்ட் லைன் கண்டினியூ ஆகி வருது இல்லையா. ஸோ அதையெல்லாம் நம்ம அந்த லைனோட ஸ்டாப் பண்ணாமல் நெக்ஸ்ட் லைனை கண்டினியூ பண்ணி ரீட் பண்ணணும். நான் இப்போ ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் எந்த போயமாக இருந்தாலும் ரீட் பண்ணணும். லைஃப், ஹென்ரி வேன் டைக். Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to nor turning from the goal,
not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. ஸோ இந்த மாதிரி தான் பங்க்சுவேஷனுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீட் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸோட மீனிங்ஸ் பார்த்துடலாம். இந்த போயமோட ஸ்பீக்கர் ஹென்ரி வேன் டைக் அவர் தான். ஸோ ஏன் அவர் தான் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவரை பற்றியே இந்த போயமில் பாடி இருக்கிறதுனால அவர் தான் இந்த போயமோட ஸ்பீக்கர். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றி சொல்கிறோமோ, அந்த போயமில் யாரை மென்ஷன் பண்ணுறோமோ அவங்க தான் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயமில் ஹென்ரி வேன் டைக் அவர் தான் ஆத்தர், அவரே தான் ஸ்பீக்கரும் கூட. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், அதாவது என்னோடய வாழ்க்கையில் கடவுள் எனக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரோ, என்னுடைய இயற்கை எனக்கு என்னெல்லாம் கொடுக்குதோ இதெல்லாம் வச்சுட்டு நான் சந்தோஷமாக மன நிம்மதியோட மன திருப்தியோடு வாழறேன் அப்படின்னு அர்த்தம். நாட் ஹரியிங் டு, நான் வாழ்க்கையில் வேகமாக ஓடணும், நான் அதை பிடிக்கணும் இதை பிடிக்கணும் அப்படின்ற எதுவுமே இல்லாமல் நான் அமைதியாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். விதி எனக்கு என்ன நிர்ணயிச்சிருக்கோ அதை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நான் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வாழலை. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்தேன்னா என்னால் அந்த கோலை ரீச் பண்ண முடியலைன்னா நான் திரும்பி அந்த கோல்லேருந்து விலகிடுவேன். ஸோ அந்த மாதிரியும் நான் விலகலை. ஸோ நான் ஒரு கோலை நிர்ணயிச்சும் வாழலை. நான் என்னுடைய வாழ்க்கையை நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர், அதாவது எனக்கு கடந்த காலம் இருக்கு இல்லையா, கடந்து போன நாட்கள், கடந்து போன காலங்கள், இதை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதும் இல்லை, அதை நினச்சி அழுததும் இல்லை, அது பாஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றத பற்றி ஃபீல் பண்ணதும் இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அப்படின்னு மீனிங். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ், அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ, எனக்கு என்னெல்லாம் நடந்துருமோ, எந்த பிரச்சனை ஏதாவது வந்துடுமோ அப்படின்றத பற்றி நான் இன்னைய வரைக்கும் பயந்ததும் இல்லை, பயப்படவும் போகிறதில்ல. வாழ்க்கையில் முன்னாடி என்ன நடந்தாலும் பின்னாடி என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. ஸோ கடந்து போன என்னோடய நாட்களை பற்றியும் நான் கவலைப்படலை, ஃப்யூச்சரில் திரும்ப வரப்போகிற நாட்களை பற்றியும் நான் கவலைப்பட்டு அழுறது கிடையாது அப்படின்னு அர்த்தம். But with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. ஆனால் முழுமையான மனசோட முழுவதுமே சந்தோஷமாக, சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக ஆனாலும் சரி, என்னோடய வாழ்க்கையை நம்மளோட கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கணும். நம்மளோட கடமையை கரெக்டாக செய்யணும், அதாவது நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். நம்மளோட வாழ்க்கையில் எந்த விஷயமாக நடந்தாலும் சரி, ஸோ எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். ஸோ நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்து ஓட்டணும் இல்லையா. ஸோ சந்தோஷமான ஹார்ட்டோடு வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்பயுமே சந்தோஷமாக நல்ல சிந்தனையோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு 8 லைன்ஸோட மீனிங்ஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் 6 லைன்ஸ் இருக்க மீனிங்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை நம்ம என்னென்னு சொல்லணும், ஆக்டேவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இருக்க 6 லைன்ஸை என்னன்னு சொல்லணும், சிஸ்டட் அப்படின்னு சொல்லணும். ஸோ சிஸ்டட்டோட மீனிங்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை எப்படி பங்க்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுமோ, செகண்ட் ஸ்டான்ஸாவையும் அதே மாதிரி ரீட் பண்ணி பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை நான் ரீட் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா, இப்போ செகண்ட் ஸ்டான்ஸாவை நீங்களே ரீட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ லெட் த வேவ் வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் அப்படின்னா, ஓர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய், ஸ்டில் சீக்கிங் வித் ஐ சவுட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. என்னோட வாழ்க்கையில், அதாவது ஹில் மாதிரி ஏற்றம் இருந்தாலும் டவுன் மாதிரி தாழ்வாக இருந்தாலும் சரி, ரஃப்போ ஸ்மூத் அதாவது கல் மாதிரி கரடு முரடாக இருந்தாலும் சரி,
பூ மாதிரி சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான ஜேர்னியாக தான் நான் இதை கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சவுட் வென் பட் எ பாய். அதாவது நான் குழந்தையாக இருக்கும்போது நான் எதையெல்லாம் தேடி அலைஞ்சேனோ, எதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சேனோ, அதே மனசோட, அதாவது அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு மனசோட நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் கிரவுன். நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வீர தீர செயல்களெல்லாம் செய்யும்போது அதனால் கிடைக்கிற பலனெல்லாம் நிறைய அனுபவித்து சந்தோஷப்படுவோம் இல்லையா, அந்த ஒரு குழந்தை மனசாவே எப்பயுமே இருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். நான் எப்பயுமே அதே வேகத்தோட, அதாவது சின்ன வயசில் இருந்த இல்லையா இன்னசென்ட்டாக, அதே வேகத்தோட, அதே சந்தோஷத்தோட, அதே தேடுதலோட நான் பயணம் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். எந்த மாதிரியான நம்பிக்கை அப்படின்னா, நான் போகிற அந்த லாஸ்டான ரோடாக இருந்தாலும் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் நான் நம்பி நான் போகிற இடத்த ரொம்ப பெஸ்ட்டாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு இந்த போயத்தை முடிக்கிறாரு. என்னோட வாழ்க்கையோட கடைசியில் எப்பயுமே நல்லதே தான் நடக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ். The poem contains 2 stanzas. Second is a continuation of the first. அதாவது இந்த போயமில் 2 ஸ்டான்ஸா இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் 8 லைன்ஸ் இருக்குது, செகண்ட் ஸ்டான்ஸால் 6 லைன்ஸ் இருக்குது. 8 லைன்ஸ் இருக்கிற அந்த ஸ்டான்ஸாவை ஆக்டேவ்னு சொல்லுவாங்க, 6 லைன்ஸ் இருக்க அந்த ஸ்டான்ஸாவை செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட கண்டினியூவேஷன் தான் செகண்ட் ஸ்டான்ஸா. ஸோ இந்த போயமோட ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா நார்மல் தான், நார்மலாக எல்லா போயமில் வரா மாதிரி இருக்கிற ரைம் ஸ்கீம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் 8 லைன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த 8 லைன்ஸில் ஃபஸ்ட்டு 4 லைனோட ரைம் ஸ்கீம் ABBA. செகண்ட் 4 லைன் இருக்கிற ரைம் ஸ்கீம் ACCA. நெக்ஸ்ட் இருக்க 6 லைன்ஸோட ரைம் ஸ்கீம் ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் இது DEED. அதுக்கப்புறம் இருக்க லாஸ்ட் 2 லைனோட ரைம் ஸ்கீம் FF. ஸோ இப்போ இந்த போயமோட ரைம் ஸ்கீம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரைமிங் வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியல இல்லையா. ஸோ ரைமிங் வேர்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த போயமை பார்த்தீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் இருக்க ரைமிங் வேர்டை நம்ம பார்க்கலாம். இந்த போயமில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் 8 லைன்ஸ் இருக்குது இல்லையா. அந்த 8 லைன்ஸில் எல்லா லைன்லேயும் எண்டில் இருக்க வேர்டை மட்டும் பாருங்கள். இயர், ஃபஸ்ட் லைனில் இயர் இருக்குது, 5th லைனில் ஃபியர் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் சவுண்டு வருது இல்லையா, இயர் ஃபியர். ஸோ இந்த மாதிரி சேம் சவுண்டு வந்தால் ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா சோல் இருக்குது இல்லையா, தேர்ட் லைனில் கோல் இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் சவுண்டு வருது, சோல் கோல். ஸோ இது ரெண்டுமே ரைமிங் வேர்டு. ஸோ இந்த மாதிரி சேம் சவுண்டு வர்றது எல்லாமே ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த போயமை ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வேர்டை மட்டும் படித்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக ரைமிங் வேர்டு எது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரைம் ஸ்கீம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 4 லைன்ஸோட ரைம் ஸ்கீம் என்னன்னு சொன்னேன், ABBA அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோட அந்த வேர்டு என்ன இருக்குது, ரைமிங் வேர்டு இயர் அப்படின்னு இருக்குது. அதே பார்த்திங்கன்னா தேர்ட் லைனில் டிஸப்பியர் அப்படின்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் சவுண்ட் அப்படின்றதுனால இப்போ ஃபஸ்ட் அப்படின்றதுனால நான் அதுக்கு ஏ அப்படின்ற வேர்டை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோல் கோல். ஸோ இது ரெண்டுமே செகண்ட் ஒன்னாக வர்றதுனால அதுக்கு பி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இயர் ஏ, அதே மாதிரி டிஸப்பியருக்கும் ஏ வரணும். சோல் கோல், சோல் அப்படின்ற வேர்டு பி. ஸோ அதனால் அதே சவுண்டில் கோல் வர்றதுனால அதுக்கு நம்ம பி கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5th லைனில் ஃபியர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இயர் ஃபியர் டிஸப்பியர் மூணுமே பார்த்திங்கன்னா சேம் சவுண்டு வருது. ஸோ நம்ம இயருக்கு என்ன கொடுத்துருந்தோம், ஏ அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஏ தான் டிஸப்பியருக்கும் வரணும், ஃபியருக்கும் வரணும். ஸோ இயருக்கு ஏ, டிஸப்பியருக்கு ஏ, ஃபியருக்கு ஏ. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு வேர்டு இருக்குது இல்லையா, அதனால் அதுக்கு ஏ அப்படின்னு நேம் கொடுத்தோம். செகண்ட் லைனில் சோல் அப்படின்னு இருக்கிறதுனால அது செகண்டாக நம்ம படித்ததுனால ஸோ அதுக்கு பீன்னு கொடுத்துருக்கோம். சோல் கோல் ஹோல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பி. ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் ரைம் ஸ்கீம் எழுதுவாங்க. இதுதான் ரைம் ஸ்கீம். ஸோ தேர்டாக ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு சி அப்படின்ற நேம் கொடுத்து
நம்ம அதை ரைம் ஸ்கீமில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ரைமிங் வேர்ட்னா என்ன, ரைம் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.